வணக்கம் மக்களே. ரேஸில் முந்தின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சடன் பிரேக் போட்ட அறிவாலயம். அதிருப்தி பங்காளிகளை சமாளிக்கிறதுக்காக ஒரு புது வியூகம். இந்த வியூகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் எல்லாமே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளோட இறுதி கட்டத்துக்கு போகிற முயற்சியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால வேட்புமனு தாக்கல் தொடங்குவதற்கு முன்னாடியே கூட்டணிக்குள்ள தொகுதிகள் ஒதுக்கீட்டை முடிக்கணும்னு சொல்லி ஒரு அழுத்தமும் இப்போ அதிகரித்து வந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை உருவாகி இருக்குது. இதனால் கூட்டணியை இறுதி செய்கிற பணிகளில் திமுகவோட தலைமையும் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. 2026 தேர்தலை முன்னிட்டு மு.க.ஸ்டாலின் அவர்களோட தலைமையிலான திமுகவோட கூட்டணியில் நிறைய கட்சிகள் இப்போ இடம்பெற்றிருக்காங்க. இதுலேயும் ரொம்ப குறிப்பாக காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மமமக, கோமா.தே.க உள்ளிட்ட போன்ற கட்சிகள் ஏற்கனவே தொகுதிகளை வாங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் திமுகவோட கூட்டணியில் முக்கிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளோட எண்ணிக்கையை பற்றி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுகவோட கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்சியாக இருக்கிற காங்கிரஸுக்கு இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தான் தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்குது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க தகவல்னே சொல்லலாம். அதே போல் இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை வாங்கி கோரி வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இறுதியில் 5 இடங்கள் வழங்கப்பட்டிருக்கு. மதிமுகவோட கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் 3 தொகுதிகளில் திமுக சின்னத்தில் போட்டியிடணும்னு சொல்லியும் ஒரு தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிடுறதுக்கும் அந்த கட்சிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. இதுக்கு அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் 2 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் 2 தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. இந்த 2 கட்சிகளுமே திமுக சின்னத்திலேயே போட்டியிட இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி பார்த்தோம்னா இது வரைக்கும் திமுக கூட்டணியில் 7 கட்சிகளும் தொகுதிகள் பங்கீடு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் இன்னும் சில முக்கிய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நீதி மையம், எஸ்.டி.பி.ஐ கட்சிகளுக்கு இன்னும் தொகுதிகள் ஒதுக்கப்படாமல் தான் இருக்குது. இதுலேயும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மையம் இந்த கட்சிகள்லாம் அதிக எண்ணிக்கையில் தொகுதிகளை கோரி வந்திருக்கனால இந்த 3 கட்சிகளுக்குடனான பேச்சுவார்த்தையில் ஒரு இழுபறி நீடித்து வந்துட்டுருக்குது. இது அரசியல் வட்டாரங்களில் இப்போ ஒரு பேச்சு பொருளாகவே மாறி இருக்குது. மக்களே, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.